திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் தனது ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் சார்பில் 7ஆம் அறிவு திரைப்படத்தை தயாரித்திருந்தார். அந்த படம் சான்றிதழ் பெற்ற போதும் அதற்கு தமிழக அரசு கேளிக்கை வரி அளிக்க மறுத்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஐகோர்ட், வரிவிலக்கு குழுவில் உள்ளவர்கள் திரைப்படத்துறையின் பல்வேறு பிரிவில் இருந்து வருபவர்கள். அவர்கள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினர் என்று கூறுவதற்கு இல்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு மனு சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, பி.சி. பந்த் ஆகியோர் முன்னிலையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு சார்பில் அரசு வக்கீல்கள் சுப்பிரமணிய பிரசாத், ராகேஷ் சர்மா ஆகியோர் ஆஜராகி வாதாடினர். ரெட் ஜெயின்ஸ் மூவி சார்பில் வக்கீல் விவேக் சிங் ஆஜரானார். கடந்த ஜூலை 1ஆம் தேதி நடைபெற்ற இது தொடர்பான விசாரணையில் கேளிக்கை வரி விலக்கு குறித்த முடிவுகளை தணிக்கை குழு சம்பந்தப்பட்ட திரைப்படத்தை பார்வையிட்ட 30 நாட்களுக்குள் எடுக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக ஒவ்வொரு கட்டத்திலும் எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்ற கால பிராமண விவரத்தை அறிக்கையாக மாநில அரசு கோர்ட்டுக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருந்தனர். சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு சார்பில் விரிவான அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தயாரிப்பாளர்கள் விண்ணப்பம் தாக்கல் செய்த நாளிலிருந்து 4 வாரங்கள் என்பதற்கு பதிலாக திரைப்படத்தை திரையிட்ட 4 வாரங்களுக்குள் வரி விலக்கு அளிப்பது குறித்து முடிவெடுக்க அனுமதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு வக்கீல் சுப்பிரமணிய பிரசாத் வாதங்களை முன்வைத்தார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிட்டிருப்பதாவது: திரைப்பட தயாரிப்பாளர் வரி விலக்கு கோரி விண்ணப்பம் தாக்கல் செய்த 2 வாரங்களுக்குள் பார்வையிடும் குழுவினர் படத்தை திரையிடும் தேதியை அரசு சார்பில் தயாரிப்பாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த தேதியில் இருந்து அடுத்த 2 வாரங்களுக்குள் தயாரிப்பாளர் பார்வையிடும் குழுவுக்கு படத்தை திரையிடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பின்னர் படத்தை பார்த்த தேதியில் இருந்து சம்பந்தப்பட்ட படத்திற்கு வரி விலக்கு அளிப்பதா இல்லையா என்பதை 1 வாரத்திற்குள் தமிழக அரசு தயாரிப்பாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதில் இவ்வாறு கூறப்பட்டிருந்தது.